ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைய தேசிகன் நிர்வாகம் என்கிற விஷயத்திலே நாம் பார்க்க இருக்க போவது பெருமான் செய்யும் நன்மை என்பது. சுவாமி தேசிகன் சாதித்த வரிகள்: தன்னால் விளையும் நன்மை விளைப்பால் போலே, ஈஸ்வரனால் விளையும் நன்மை முளைப்பால் போலே என்று பிள்ளான் அருளி செய்ததற்கும் பராதீன கர்த்திருவத்திலே தாற்பயம் என்று சாதித்திருக்கிறார். அதாவது, மனிதர்களான நாம் பல விஷயங்களை விரும்புகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், ஒன்று, நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் கஷ்டங்கள் தொலைய வேண்டும் என்பது. இரண்டாவது, நமக்கு பல செல்வங்களும் பல பதவிகளும் பல புகழ்களும் பல போகங்களும் புதியதாக வந்து சேர வேண்டும் என்பதாக. இந்த இரண்டுக்காகவும் தான் வாழ்க்கையிலே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு எத்தனையோ முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஓயாமல். ஆனால் இங்கே ஒரு குறிப்பை திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற ஆச்சாரியன் தருகிறார். நாம மிகவும் சிரமப்பட்டு சில பெற முடியாத பலன்களை பெற முயல்வதை காட்டிலும் எம்பெருமானிடம் நாம் கேட்டால் அவன் மூலம் வரக்கூடிய நன்மை விசேஷமாக இருக்கும் என்பதாக. நாம் கஷ்டப்பட்டு பெறக்கூடிய நன்மை சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எம்பெருமான் தரக்கூடிய நன்மை மிகவும் விசேஷமாக இருக்கும். ஆக அவனிடம் போய் கேட்கலாமே, அவனிடம் சரணாகதி செய்யலாமே, அதன் மூலம் பலனை பெறலாமே. இதற்கு ஒரு உதாரணம் விலைப்பால் தாய்ப்பால் என்பதாக. நாம் கடையிலே போய் விலை கொடுத்து பால் வாங்கி சாப்பிட்டால் அதில் நன்மை தீமைகள் கலந்திருக்கலாம். ஆனால் குழந்தைக்கு கிடைக்கும் தாய்ப்பாலிலோ எந்த விதமான தீமையும் கிடையாதாம். உலகத்திலேயே அதிக ஊட்டச்சத்து மிகுந்த உணவு என்று சொல்லுகிறார்கள். உலகத்திலேயே எந்த விதமான அனாரோக்கியமும் கலக்காத தூய்மையான உடலுக்கு இதமான உணவு என்று தாய்ப்பாலை சொல்லுகிறார்கள். இந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய இந்த தாய்ப்பால் உணவு இருக்கிறதே, இது இறைவன் ஏற்பாடு செய்தது. இதை விலை கொடுத்து வாங்க முடியாது. இதை பெருமான் அனைவருக்கும், இங்கே பிறக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏற்பாடு செய்துள்ளார். அது நன்மையே தரும் அல்லவா? அதே போலதான் நாம ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு சாதித்து கொண்டால் அது நல்லதையும் கொடுக்கலாம், தீமையும் கொடுக்கலாம். பிற்காலத்திலே அதுவே நமக்கு பெரிய ஆபத்தாக முடியலாம், அதுவே பலவித கஷ்டங்களை கொடுக்கலாம். ஆனால் எம்பெருமான் நமக்கு தன்னுடைய கருணையினாலே செய்யக்கூடிய நன்மை என்பது அதுக்கு நமக்கு எப்பொழுதும் அது நன்மை பயப்பதாகவே இருக்கும். ஒரு நாளும் நமக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காது. எம்பெருமான் தன்னுடைய கருணையினாலே சில விஷயங்களை நமக்கு, சில பலன்களை நமக்கு கொடுக்காமல் போகலாம், ஆனால் அதுவும் நன்மைதான். சில பலன்களை சில பேருக்கு அதிகமாக கொடுக்கலாம், அதுவும் நன்மைதான். அவன் மூலமாக எது வந்தாலும் அது நல்லதாகவே இருக்கும். அது குழந்தைக்கு கிடைக்கும் தாய்ப்பால் போலே. நாம விஷயத்தை சாதித்து கொண்டால் அது கடையில் வாங்கும் விலைப்பால் போலே ஆகிவிடும் என்பதாக ஆச்சரியமான விஷயத்தை பிள்ளான் என்கிற ஆச்சாரியன் சாதிக்கிறார். தன்னால் விளையும் நன்மை விலைப்பால் போலே, ஈஸ்வரனால் விளையும் நன்மை முளைப்பால் போலே என்பதாக அவர் அருளி செய்த வச்சனம். இதே விஷயத்தை குறிப்பாக மோட்ச விஷயத்திலே ஞானிகள் பயன்படுத்துகிறார்கள். நாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முதலானதெல்லாம் செய்து மோட்சத்தை சாதிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், எம்பெருமானிடம் போய் சரணாகதி பண்ணிவிட்டால் எம்பெருமான் மூலமாக அந்த பலன் நமக்கு கிடைத்துவிடும். என்ன பலன் கேட்டாலும் கிடைத்துவிடும். இது சிறு குழந்தைக்கு உணவு கிடைப்பது போலே. ஒரு தாய் என்ன செய்கிறாள் என்றால், சற்று வளர்ந்த ஒரு 10 வயசு பையன் ஒருத்தன் இருக்கான், ஒரு அம்மாவுக்கு ஒரு கை குழந்தை ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப கை குழந்தைக்கு அந்தந்த வேலைக்கு கிடைக்க வேண்டிய உணவை எல்லாம் பார்த்து பார்த்து கொடுக்கிறார். அதற்கு குளிப்பாட்டி, அதை சுத்தமாக்கி, அதுக்கு ட்ரெஸ் போட்டு, அதற்கு உணவு வேளா வேலைக்கு கொடுத்து எல்லாம் செய்கிறாள். ஆனால் 10 வயசு வளர்ந்த பையன் இருக்கிறானே, அவன் கேட்கிறான், அம்மா எனக்கு பால் என்றால் அங்கு வைத்திருக்க போய் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறாள். அம்மா எனக்கு துணி என்று கேட்டால் அந்த இடத்துல இருக்க போய் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறாள். ஏனென்றால் அவனும் தாயனுடைய பையன்தான், இவனும் தானுடைய குழந்தைதான். ஆனால் அது தன்னுடைய காரியத்தை தானே செய்து கொள்ளும். ஆனால் இந்த கை குழந்தை அப்படி கிடையாது. இந்த கை குழந்தைக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அம்மா 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 மட்டும்தான். இது எதுவானாலும் அம்மா மூலமாகத்தான் இந்த கை குழந்தைக்கு கிடைக்க வேண்டும்.
அதனால் தனக்கு உணவு வேணும் என்றால் கை குழந்தை என்ன செய்யும் என்றால் சில சமயம் அழும், சில சமயம் தாயை பார்த்து சிரிக்கும், சில சமயம் அம்மா பக்கத்து வந்து நின்னா கை காலெல்லாம் உதைத்துக் கொள்ளும், என்ன எடுத்துக்கொள் என்று அர்த்தம். அது மாதிரி தனக்கு வேண்டியதெல்லாம் தன்னுடைய சிரிப்பு மூலமாகவோ அழுகை மூலமாகவோ கை கால்களை அசைத்துக் கொள்வது மூலமாகவோ எப்படி சாதித்துக் கொள்கிறது என்றால், இந்த குழந்தையினுடைய பாஷையிலே ஒரே ஒரு விஷயம்தான், அம்மா நீதான் எனக்கு, உன்னை தவிர வேற யாரும் கிடையாது, என்னாலும் எதுவும் செய்து கொள்ள முடியாது, நீதான் எனக்கு நீதான் எனக்கு என்பதை தான் தன்னுடைய சிரிப்பின் மூலமும் அழுகையின் மூலமும் தன்னுடைய சந்தோஷத்தின் மூலமும் பலவிதமாக குழந்தை தாயை பார்த்து வெளிப்படுத்தும் இல்லையா? அதே நிலைதான் சரணாகதி செய்தவனுடைய நிலை. நாமும் குழந்தை தாயை பார்த்து அழுவது போலே எம்பெருமானை பார்த்து கதறுகிறோம். காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகனம்மா அரங்கமா நகருளானே என்று தொண்டடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்தார். மனசினுடைய கதறல் இருக்கிறதே அதுதான் சரணாகதி. எம்பெருமானே நீ தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, நீயே 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 கதி என்பதுதான் சரணாகதி. அப்படிப்பட்ட ஒரு சரணாகதி செய்யும் போது எம்பெருமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இருக்கிறதே அதுதான் மிகவும் விசேஷமானது என்கிறார். இந்த விஷயத்தை அருளி செய்தவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான். அவருடைய திருநக்ஷத்திர தினம் இன்று, ஐப்பசி மாசம் பூராட நட்சத்திரம். பிள்ளான் என்கிற இந்த ஆச்சாரியன் ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய ஞான புத்திரர். பகவத் ராமானுஜருடைய பாதுகை என்று ராமானுஜர் இருந்த காலத்திலே எல்லா ஆச்சாரியர்களும் இவரை குறிப்பிட்டு போற்றினார்கள். பகவத் ராமானுஜர் இவரை கொண்டு திருவாய்மொழிக்கு அற்புதமான வியாக்கியானம் எழுத வைத்தார். பகவத் ராமானுஜர் இவரை சிம்ஹாசனாதிபதியாக ஆச்சாரிய பீடத்திலே உபய சிம்ஹாசனாதிபதியாக நியமனம் செய்தார். அப்படி விசேஷமான ராமானுஜரால் அடையாளம் காண்பிக்கப்பட்ட இந்த விசேஷ ஆச்சாரியன் மூலமாக நம் சம்பிரதாயம் அழகாக வளர்ந்தது. இந்த பிளானுடைய சிஷ்யர் எங்களாழ்வான், அவருடைய சிஷ்யர் நடாதூரம்மாள், அவருடைய சிஷ்யர் அப்புள்ளார், அவருடைய சிஷ்யர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் என்பதாக எல்லாருமே மிகப்பெரிய மிக மிக பெரிய மகான்களான ஆச்சாரியர்கள், நம் சம்பிரதாயத்தை வளர்த்த ஆச்சாரியர்கள். இப்படி மிக விசேஷமாக போற்றப்படக்கூடிய ஆச்சாரியன் ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய ஞானபுத்திரனான திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளிய அற்புதமான ஒரு வார்த்தை தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். தன்னால் வரும் நன்மை விளைப்பால் போலே, ஈஸ்வரனால் வரும் நன்மை முளைப்பால் போலே என்பது. ஒரே ஒரு சந்தேகம், இப்படியானால் நாம் எதுவும் செய்ய வேண்டாமா, எதுவானாலும் பகவானிடம் கேட்க வேண்டுமா என்றால் அதற்கு தான் சுவாமி தேசிகன் சொல்றார், நீ செய்ய வேண்டாம் என்று இதுக்கு கருத்தில்லை. ஆனால் என்ன, சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய உபாயங்களை நீ செய்து கொண்டிரு, அதே சமயம் எம்பெருமான் தான் உன்னை கொண்டு செய்து வைக்கிறான் என்கிற ஒரு நினைவுடன் செய்து கொண்டிரு என்பதாக. நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்ய வேண்டும். நம்மால் செய்ய முடியாத விஷயத்தை நாம் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். என்னால் செய்ய முடியவில்லை, நீரே எனக்கு எது நன்மையோ அதை செய்து அருள வேண்டும் என்பதாக எம்பெருமானிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்பது இதன் கருத்து. ஆக நாம் செய்தாலும் நம்மை கொண்டு எம்பெருமான் இதை செய்ய வைத்து பலன் தருகிறான் என்றுதான் நாம் கருத வேண்டும் என்று சாதிக்கிறார் பராதீன கர்த்திருவத்திலே தாத்பரியம் என்பதாக. ஆக நம்முடைய கடமைகளை நாம் ஆற்றிக்கொண்டு நம்முடைய தேவைகளுக்கு எம்பெருமானிடம் பிரார்த்தித்துக் கொண்டு நாம் இருக்க வேண்டும் என்பது இதனுடைய கருத்து. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.